திருச்சிற்றம்பலம். எட்டாவது பாடல். சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே அப்படின்ற. முதல்ல சொல்ற சுந்தரி அழகான பொண்ணே, எந்தை துணைவி, எந்தைனா தந்தை அப்படின்னு அர்த்தம். எங்க அப்பாவுடைய மனைவி, சிவபெருமானுக்கு மனைவியே அப்படின்னு சொல்ற. என் பாச தொடரையெல்லாம் வந்து அறி, வந்தறினா நீக்குதல் அர்த்தம். எதை நீக்குதல்? என்னுடைய பாச தொடரையெல்லாம் நீக்குமா அப்படின்ற. சிந்துர வண்ணத்தினால், அப்படி சிவப்பா இருக்கக்கூடிய பெண்ணே, மகிடன் தலைமேல் அந்தரி, இந்த ஆணவத்தினுடைய மொத்த வடிவமாக இருக்கக்கூடிய மகிடனுடைய தலைமேல் கால் வைத்திருக்கக்கூடியவள். இந்த மகிஷாசுர மர்த்தினியாகி மகிஷாசுரனை அழித்தவள். அப்படி அவன்கிட்ட இருந்த அந்த ஆணவத்தை அழித்து மகிஷாசுர மர்த்தினியாக காட்சி கொடுக்கக்கூடியவள். உன்னுடைய பாதம் அந்த மகிடனுடைய தலைக்கு மேல இருக்குது அப்படின்ற. அந்தரி நீலி, நீளமான மேனியை உடையவளே, நீலி அழியாத கன்னிகை, அழியாத கன்னி. அம்மா, இனிதான் இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களையும் படைத்த, எல்லா உயிர்களையும் படைத்தவள் நீ, எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்டவள் இருந்தாலும் நீ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கியேம்மா அப்படின்ற. இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிர்களையும் படைத்தவள், எல்லோருக்கும் தாயாக இருக்கக்கூடியவள், எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கக்கூடியவள் அம்பிகை. அந்த அம்பிகை எப்படிப்பட்டவளாக இருக்கிறாளாம்? அழியாத கன்னிகை, இன்னும் அழியாத அழகுடையவளாக, இன்னும் அந்த கன்னி பொண்ணாவே இருக்கிறையே அப்படின்னு சொல்ற. ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தால், கைத்தலத்தால்னா கையாகிய தலத்திலே, ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தால். அந்த விதியை எழுதக்கூடிய பிரம்மன், அந்த வேத நூல்களை வைத்திருக்கக்கூடிய பிரம்மன், அந்த பிரம்மாவுடைய தலையை தன்னுடைய கையாகிய தலத்திலே வைத்திருக்கக்கூடியவளே அப்படின்ற. அப்போ விதியை மாற்றக்கூடியவளாக அம்பிகை இருக்கிறாள் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்யறார். ஏன்னா அம்பாள் தானே அந்த தோடு போட்டவுடனே, தாளகத்தை போட்ட உடனே பௌர்ணமியாக அது மாறியது அல்லவா? அம்மாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை அபிராமி பட்டருக்காக நிறுத்தியவள் அல்லவா? அதான் விதியை மாற்றக்கூடிய அம்பிகை அப்படின்றது. ஆரணத்தோள் சுந்தரி கைத்தலத்தால், அப்படி கையாகிய தலத்திலே விதியை எழுதக்கூடிய வேத நூல்களை கையிலே வைத்திருக்கக்கூடிய பிரம்மனுடைய தலைய கையில வச்சிருக்கக்கூடியவளே, மலர்த்தாள் என் கருத்தனவே. அந்த தாமரை மலர் திருவடிகள், தாழ்னா திருவடி, இப்படி மலர் திருவடிகள் என்னுடைய கருத்தினுள்ளே எப்பொழுதும் என்னுடைய மனத்திலே இருக்கிறது அம்மா அப்படின்ற. ரொம்ப அழகாக இந்த பாட்டுல அந்த அம்பாளுடைய பெருமையை சொல்ற.